நரிமன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார் இந்தியாவில். நரிமன் அவர் பேரு. இஸ் a பார்சி. இவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல 70% ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அவர் தான். ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் இயற்கை. இவர் 70% ஜட்ஜ்மெண்ட் இவர் ஓனாவே கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, பக்கத்தில் உள்ள மற்ற சீனியர் ஜூனியர் ஜட்ஜஸ் எல்லாம் கேட்டாங்க, how it's possible to give a judgment without any reference அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது? நான் சொல்லுவேன், நம்ப மாட்டீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. எப்பெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்கணும் இருக்கணும், அப்ப அன்னைக்கு நைட்டு குரானை பிரிப்பேன், அந்த ஜட்ஜ்மெண்டோடைய தீர்வு அந்த பக்கத்தில் எனக்கு கிடைச்சிடும் சொல்றாரு. அவர் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கார். இஸ்லாமிய சட்டவியல்ங்கிற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். வீரமன்தனிங்கிற எழுத்தாளர் இந்த ஆழமான கருத்தியல் எழுதுறார். அப்ப எந்த அளவுக்கு குரான் அந்த மக்கள் நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை அவங்க பயன்படுத்துறாங்க. நம்ம குரானை பார்த்து கூட ஓத தெரியாட்டி எவ்வளவு பெரிய வருத்தம். தயவு செய்து மஹல்லாக்கள் ஒரு இலக்குகளை உருவாக்குங்க. If you give Quran, Quran will give all. ஒரு சமுதாயத்துக்கு குரானை கற்றுக் கொடுங்கள், குரான் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். குரானுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. ஒரு மஹல்லாவுடைய மிக முக்கியமான பொறுப்பு, இது மிக முக்கியமான பொறுப்பு, குரானை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்கெல்லாம் மிக சிறந்த பொறுப்பாளர்கள். தயவு செய்து அந்த உணர்வு கையில் எடுங்க. வளர்ச்சி என்பது, மாற்றம் என்பதும், எழுச்சி என்பதும் வெறுமன அறிவு, வெறுமன அதிகாரம், வெறுமன பொருளாதாரம் இல்ல. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. இந்த உலகத்தை வெல்றதுக்கு ஆன்மீக பலம் வேணும். புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். அது இருந்தாதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் எங்க இருக்குன்னா அது ஈமான்ல தான் இருக்கு. குர்ஆனோட இணைங்க மக்களை. அதுக்கு ஒரு இலக்குகளை உருவாக்குங்க. அதை பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா அந்த பள்ளியில நிர்வாகமா இருக்கும், எத்தனை பேருக்கு நம்ம குர்ஆனை கொடுத்தோம்? என்னைக்காவது நம்ம தனிமையில உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அரபு நாடுகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமே கலாச்சார மாற்றங்கள். இது பெரிய வரலாற்று பகுதி, அது பெருசா பேச விரும்பல. சுருக்கமா, தயவு செய்து குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. நபியினுடைய வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. முன்னோர்களுடைய தியாகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி யோசிங்க, அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க. குர்ஆனுக்குன்னு 6 கடமைகள் இருக்கு. குர்ஆனுடைய 6 கடமைகள்: பிலீவ் இட், நம்பணும்; ரீட் இட், படிக்கணும்; அண்டர்ஸ்டாண்ட் இட், விளங்கணும்; பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும்; பிராக்டிஸ் இட், அதை அமல் செய்யணும்; ஸ்ப்ரெட் இட், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது குர்ஆனுடைய கடமைகள். மறுமையில எல்லாரும் நம்மளை விட்டு போகும்போது நம்முடைய குர்ஆன் பக்கத்துல இருக்குமா? நம்ம அழுகும் போது சொல்லுமா, நீ அழுகாத, நான் இருக்கிறேன் உன் கூட, என்ன நீ உலகத்துல பாதுகாத்ததை போல நான் உன்னை உலகத்துல பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லும். என்ன நீ உலகத்துல படிச்சதை போல, என்ன நீ உலகத்துல பாதுகாத்ததை போல நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லும். அந்த ஒளி நம்ம கூடயே வரும். இமாம்கள் சொல்றாங்க, கபரில் இருந்து சுவர்க்கத்துக்கு நீங்க நுழைய வரைக்கும் உங்களை விட்டு அகலவே அகலாது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது மக்களை குர்ஆனோடு இணைங்க. ஒரு மஹல்லாவுடைய மிக முக்கியமான பணி அனைவருக்கும் குர்ஆன் அப்படிங்கிற ஒரு எழுச்சி மிக்க வாசகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இன்னைக்கு சமூகத்தினுடைய பிரச்சனையை ஈமானிய பற்றாக்குறைன்னு முதல்ல விளங்குங்க. வீடுகள்ல பிரச்சனை, மனைவி மக்களுக்கு பிரச்சனை, அத்தா அம்மாவுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. காரணம் இங்க ஈமானிய பலகீனம். விட்டு கொடுத்தல் இல்ல, அன்பு இல்ல, பரஸ்பரம் இல்ல, நபியினுடைய வாழ்வியல் இல்ல, குர்ஆனுடைய வாழ்க்கை இல்ல. பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு உளவியல் சொல்லுது, உளவியல் அடுத்த 10 வருஷத்துல உலகத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் இருக்குது, மென்டல் ஹெல்த் டிசார்டர். அதுக்கு பேரு, அதாவது மென்டல் ஹெல்த் டிசார்டர்னா என்ன சொல்றதுன்னா, மனநல பாதிப்பு தான் உலகத்திலேயே மிக மோசமான நோய். அடுத்த 90% மக்களுக்கு அதான் வரப்போகுதுங்கிறாங்க. உளவியல் ரீதியா சொல்லுது, எப்ப இறைவனுடைய இணைப்பு ஏற்படுதோ, இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுதோ, மனிதன் மிக சந்தோஷமாக மாறுறான்.